இப்போ ஒரு விஷயம் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த டிவிகே கட்சிக்காரங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். அதாவது கவுன்சிலர் போஸ்ட் வேஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட் வேஸ்ட், மினிஸ்டர் போஸ்ட் வேஸ்ட், சிஎம் போஸ்ட் வேஸ்ட், ஐஏஎஸ் போஸ்ட் வேஸ்ட், ஐபிஎஸ் போஸ்ட் வேஸ்ட். என்னங்க எல்லாம் வேஸ்ட்னா என்ன? ஜட்ஜி போஸ்ட் தான் பெஸ்ட். அப்ப விஜய் ஜட்ஜா போறா? உடனே இப்ப அணிலுங்களா தலைவா நீ என்ன தலைவா சிஎம் ஆகி என்ன செய்ய போற? சிஎம்லாம் ஆகாது, ஸ்ட்ரைட்டா ஜட்ஜ் ஆயிடு. ஸ்ட்ரைட்டா ஜட்ஜி எக்ஸாம் எழுது தலைவா. ஏங்க ஆல்ரெடி தமிழ்ல அவர் வந்து அட்வொகேட்டுங்க. அப்ப அப்பத்துல இருந்தே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஜட்ஜ் ஆகலாம். ஜட்ஜ் ஆகணும்னா சில இடத்துல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்பாங்க. படம் வந்து 25 வருஷம் ஆகுதுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நீ என்ன அட்வொகேட் அப்பா வாதாடி இருப்பியா அப்படின்னு கேட்டா தமிழன் படத்தை எடுத்து பாருங்க, ஃபுல்லா வாதாடி இருப்பாரு. எவ்வளவு சூப்பரா சோக்கான ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. ஜட்ஜ்ல ஜட்ஜ்மெண்ட் கிட்ட எல்லாம் பூந்து விளையாடி இருப்பேன். என் தமிழன் படத்தை பார்த்துட்டு வந்து பேசுங்க மிஸ்டர் ஜட்ஜ். அவ்வளவுதான், முடிஞ்சு. அதனால கிவ் மீ ஜட்ஜ் பொசிஷன். அவ்வளவுதான். ஆனா கொஞ்ச நாள்ல கண்டிப்பா பாத்தீங்கன்னா சிஎம் எல்லாம் வேணாம் தலைவா நீ ஜட்ஜ் ஆகு அப்படின்ற கூக்குரல் வந்து வர்ச்சுவல் வாரியர்ஸ் கிட்ட இருந்து வரும். எல்லாமே ஆகலாங்க. அவரு எல்லாம் போலீஸாவும் நடிச்சிருக்காரு, போலீஸாவும் நடிச்சிருக்காரு, போக்கிரி, ஐபிஎஸ்ங்க எல்லாமே. அப்ப எல்லாமே ஆல்ரெடி ஆயிட்டாரு. அதுதான் ஆயிட்டாருன்ற எது வேணா சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்குமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒரே ஆள் தான் விஜய் சார் கிட்ட இருக்குது. ஆனா ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது இல்ல, அதுதான் அரசியல்வாதிக்கான எக்ஸ்பீரியன்ஸ்.